அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம். திருக்குறள் பற்றிய தகவல்கள் அறிவோம். ஒவ்வொரு நபருக்கும் அறங்களில் அடிப்படையை அறிய வைக்க வள்ளுவர் அதன் தீர்வை பொதுப்படையாகவே போதித்திருக்கிறார். எடுத்துக்காட்டாக, கடவுளை வழிபடுமாறு கூறியவர் வழிபாட்டு முறையை கூறவில்லை. ஈகை வேண்டும் என்று வலியுறுத்தியவர் எவற்றையெல்லாம் தானமாக கொடுக்க வேண்டும் என்று கூறவில்லை. கற்றல் வேண்டும் என்றவர் எவற்றை கற்க வேண்டும் என்று கூறவில்லை. வரிகளை பரிந்துரைக்கும் அவர் மன்னன் மக்களிடமிருந்து எவ்வளவு தொகையை வரிப்பணமாக பெற வேண்டும் என்று குறிப்பிடவில்லை. அரசன், நாடு, நிலம் என குறிப்பிடுபவர் எந்த ஒரு அரசன் பெயரையோ நாட்டின் பெயரையோ குறிப்பிடவில்லை. எல்லாவற்றையும் பொதுப்படையாக கூறுவதால் இது பொதுமறை என்று அழைக்கப்படுகிறது. நன்றி. உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் அன்பு சகோதரி, திருக்குறள் தொண்டர் சிவகாமி சண்முகசுந்தரம், சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா, சென்னை.